வணக்கம். இன்னைக்கு நீங்க அனுப்பி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது சங்ககால தமிழர்களோட வாழ்க்கைய புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறிப்பா அவங்களோட கவிதைகள், போர் முறைகள் பத்தி இதுல நிறைய இருக்கு. ஆமா. இது வெறும் இலக்கணம்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த கால சமூகத்தோட மனநிலை, அவங்க எதெல்லாம் பெருசா மதிச்சாங்கன்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி இது. நாம இன்னைக்கு பார்க்க போறது புறப்பொருள் இலக்கணம். இதுக்காக நீங்க கொடுத்திருக்கிற அந்த புறப்பொருள் இலக்கணம் PDF ஆவணத்தை வச்சு தான் பேச போறோம். எனக்கு இத படிச்ச உடனே ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க. போருக்கும் பூக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதான் அந்த உரையாடலோட மையமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போர்க்களத்துல நிக்கிறவனும் வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. அந்த கேள்விதான் இந்த இலக்கண அமைப்போட வாசலே. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். புறப்பொருள்னா என்ன? எனக்கு அகப்பொருள்னா தெரியும். காதல், கல்யாணம், ஒருத்தரோட மனசுக்குள்ள நடக்கிற உணர்ச்சி போராட்டங்கள்னு நமக்கு தெரியும். அப்போ புறப்பொருள்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா? கரெக்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா? சரியா சொன்னீங்க. அகப்பொருள்ங்கிறது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். அதனாலதான் அங்க பாட்டுல வர தலைவன் தலைவிக்கு பெயர் கூட இருக்காது. அது யாருக்கு வேணும்னாலும் பொருந்தலாம். ஆமா, அது பொதுவானது. ஆனா புறப்பொருள் அப்படி இல்ல. வீரம், போர், கொடை, வெற்றி, அப்புறம் இந்த உலக நிலையானது இல்லங்கிற தப்படையா தெரியற விஷயங்கள். ஓ, எல்லாம் வெளி உலகத்துல நடக்கிறது. ஆமா. அதனால இங்க ஒரு ஸ்பெசிபிக் அரசனோட பேரை சொல்லியோ ஒரு வள்ளலோட பேரை சொல்லியோ பாடலாம். இது வெளியுலக நிகழ்வுகள். ஓகே, இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்ட விஷயம் நீங்க சொன்ன அந்த பூக்கள் பத்தி தான். ஒவ்வொரு போர் சூழலுக்கும் ஒரு பூவை அடையாளமா வச்சிருக்காங்க. எனக்கு இத படிக்கும்போது ஒரு கற்பனை வந்தது. என்ன கற்பனை? பயங்கரமான போர் வீரர்கள் போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நின்னு பூ பறிச்சிட்டு இருந்திருப்பாங்களோன்னு. இது எதுக்கு? சும்மா அழகா இருக்கட்டுமா? நல்ல கற்பனை தான். ஆனா இது அழகுக்காக இல்ல. இது ஒரு அடையாளம். ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. யூனிஃபார்மாவா? ஆமா. இன்னைக்கு எப்படி ராணுவக்கோ அந்த மாதிரி அந்த காலத்துல போரோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பூவை அடையாளமா வச்சாங்க. அப்படியா? எதிரி நாட்டு படை வீரர்கள் தூரத்துல இருந்து வர்றவங்கள பார்த்த உடனே அவங்க தலையில என்ன பூ இருக்குன்னு வச்சு அவங்க எதுக்காக வர்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இது ஒரு கம்யூனிகேஷன் கோடு மாதிரி. அதேதான். இது ஒரு தெளிவான கம்யூனிகேஷன் கோடு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷயம். அப்போ ஒரு போர் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்கிறத இந்த பூக்களோட வரிசையை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? முடியும். முதல் கட்டமா எதிரி நாட்டோட பசுமாடுகளை திருடிட்டு வர்றதுன்னு உங்க ஆதாரத்துல இருக்கு. ஒரு நிமிஷம், பசுமாடுகளையா? ஒரு போர ஆரம்பிக்க இதை விட பெரிய காரணம் எதுவும் இந்தியா? இன்னைக்கு பார்வையில பார்த்தா இது கொஞ்சம் சிலரத்தனமா தெரியல. ஆமா, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருந்து பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அந்த காலத்துல கால்நடைகள் தான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய சொத்து. ஓ, பொருளாதார சம்பந்தப்பட்டதா? ஆமா. இன்னைக்கு எப்படி ஒரு நாட்டோட பொருளாதாரம் தங்கத்தோட இருப்ப வச்சு மதிப்பிடப்படுதோ, அன்னைக்கு பசுக்களோட எண்ணிக்கைய வச்சுதான் ஒருத்தரோட செல்வம் கணக்கிடப்பட்டது. புரியுது. அதனால ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு எதிரியோட பொருளாதாரத்தை நேரடியா தாக்குறது தான் முதல் படி. அதுதான் பசுக்களை கவர்ந்துட்டு வர்றது. இதுக்கு பேரு வெற்றி திணை. அப்போ வெற்றி பூவை தலையில வச்சுட்டு போனாலே அவங்க மாடு பிடிக்க வராங்கன்னு அர்த்தம். இதுதான் போரோட. இது ஒரு தாக்குதல் நடவடிக்கை. இதுக்கு உடனே ஒரு எதிர்வினை இருக்குமே? நிச்சயமா. அதுதான் கரந்தை திணை. பிடிச்சிட்டு போன தங்களோட மாடுகளை மீட்டுட்டு வர்றதுக்காக சண்டை போடுவாங்க. அப்போ அவங்க கரந்தை பூவை தலையில வச்சிருப்பாங்க. ஓ, பாருங்க, ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன். தாக்குதலுக்கு ஒரு பூ, தற்காப்புக்கு ஒரு பூ. இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. ஒருத்தர் ஒரு காய் நகர்த்துனா அதுக்கு ஒரு பதில் நகர்வு இருக்கும். ஓகே. இந்த மாடுகளை பிடிக்கிறது, மீட்கிறது எல்லாம் போரோட ஒரு சின்ன ஆரம்பம் தான். இது எப்போ ஒரு பெரிய படையெடுப்பா ஒரு நாட்டையே பிடிக்கிற அளவுக்கு மாறுது? இந்த சண்டையோட ஸ்டேக்ஸ் எப்போ அதிகமாகுது? நிச்சயமா அதிகமாகுது. இந்த சண்டைகள் பெரும்பாலும் ஒரு பெரிய போருக்கான முன்னோட்டம் தான். அடுத்த கட்டம் தான் உண்மையான இன்வேஷன். அது என்ன திணை? அதுக்கு பேரு வஞ்சி திணை. எதிரி அரசனோட நாட்டை கைப்பற்றணுங்கிற நோக்கத்தோட ஒரு பெரிய படை எடுத்துட்டு போறது. அப்போ வீரர்கள் வஞ்சிப்பூவை சூடியிருப்பாங்க. சரி, ஒருத்தன் படையெடுத்து வந்தா இன்னொருத்தன் சும்மா இருக்க மாட்டான். நாட்டை காப்பாத்த வேண்டாமா? அதுக்கு ஒரு பூ இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் காஞ்சி திணை. காஞ்சியா? ஆமா. படையெடுத்து வர்ற எதிரி படையை தடுத்து தன்னோட நாட்டை காப்பாத்துறதுக்காக போர் செய்யறது. இதுக்கு அடையாளமா வீரர்கள் காஞ்சி பூவை அணிவாங்க. அப்போ வஞ்சிங்கிறது ஆக்கிரமிப்பு போர். காஞ்சிங்கிறது ஒரு தற்காப்பு போர். அதே ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபார்முலா தான் இங்கேயும். இந்த அமைப்பு ரொம்பவே தெளிவா இருக்கு. நாட்டை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் கோட்டைகள். அந்த காலத்துல கோட்டைகள் தானே முக்கியமான பாதுகாப்பாரன். அத பத்தி ஏதாவது இருக்கா? ஆமா.
அடுத்த 2 திணைகளும் கோட்டைய வச்சு நடக்கிற போருதான். இத நம்ம ஒரு சினிமா காட்சி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். சொல்லுங்க. உழிஞை திணைங்கிறது எதிரி மன்னனோட கோட்டைய வெளியில இருந்து முற்றுகையிடுறது. கோட்டை சுவரை இடிக்கிறது, உள்ள நுழைய முயற்சி பண்றது. இதுக்காக போற வீரர்கள் உழிஞை பூவை சூடியிருப்பாங்க. இதுக்கு எதிர்வினையா கோட்டைக்கு உள்ள இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்க பண்றதுதான் நொச்சித் திணை. நொச்சி. ஆமா, கோட்டைக்கு உள்ள இருந்து முற்றுகையிட்ட எதிரி படைகளை எதிர்த்து சண்டை போடுறது, கோட்டை மேல ஏறுறவங்கள தாக்குறது, உள்ள வராம தடுக்கிறது. அப்போ அவங்க நொச்சி பூவை அணிவாங்க. அப்போ உழிஞ்சைனா கோட்டைக்கு வெளியே நடக்கிற சண்டை. நொச்சினா ஒரே நிகழ்வோட 2 பக்கங்கள். சரி, மாடு பிடிச்சாச்சு, நாடு பிடிக்க சண்டை போட்டாச்சு, போட்டையும் முற்றுகையிட்டாச்சு. இதுக்கப்புறம் இறுதிக்கட்ட போர் எப்படி இருக்கும்? 2 படைகளும் ஒரு பெரிய மைதானத்துல நேருக்கு நேர் மோதுமே, அந்த மாதிரி. அதுதான் போரோட கிளைமேக்ஸ். அதுக்கு பேரு தும்பைத் திணை. தும்பை. இதுல 2 நாட்டு அரசர்களும் ஒரு பொதுமான போர்க்களத்துல நேருக்கு நேர் நின்னு சண்டை போடுவாங்க. இங்க தந்திரம், மறைஞ்சிருந்து தாக்குறதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஓ, நேருக்கு நேர் மோதுறது. முழுக்க முழுக்க வீரத்தை மட்டுமே நம்பி மோதுறது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2 பக்கத்து வீரர்களுமே தும்பைப்பூவத்தான் சூடியிருப்பாங்க. 2 பக்கத்து வீரர்களுமே தும்பைப்பூவத்தான் சூடியிருப்பாங்க. என்னது, 2 பேருமே ஒரே பூவா? அது ஏன் மத்ததெல்லாம் ஆப்போசிட்டா இருந்துச்சு? ஏன்னா இந்த கட்டத்துல யாரு தாக்குறாங்க, யாரு தடுக்கறாங்கங்கிற வித்தியாசம் இல்ல. 2 பேருமே தங்களோட வீரத்தை நிரூபிக்கத்தான் வந்திருக்காங்க. ஓ, சரி சரி. தும்பைப்பூவோட வெள்ளை நிறம் சொல்வாங்க. இது ஒரு ஃபைனல் டுவெல் மாதிரி. எல்லா சின்ன சண்டைகளும் முடிஞ்சு கடைசியா 2 பேரும் நேருக்கு நேர் மோதுறாங்க. இவ்ளோ பெரிய போருக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணுமே, வெற்றி பெற்றதை எப்படி கொண்டாடுவாங்க? அதுதான் கடைசி போர்த்திணை, வாகை திணை. வாகை சூடுதல்னு சொல்றோமே, அதுவா? அதேதான் போரில் வெற்றி பெற்ற மன்னனையும் அவனோட வீரத்தையும் புகழ்ந்து பாடுறது. வெற்றி பெற்றவங்க வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவாங்க. ஆக வெற்றி திணையில மாடு பிடிக்க ஆரம்பிச்ச ஒரு போர் வாகை திணையில வெற்றியை கொண்டாடுவதோட முடியுது. ஆமா, ஒரு முழுமையான கதை மாதிரி இருக்குல்ல. ஒரு முழு சண்டையோட ஆரம்பம் முதவர பூக்களை வச்சு விளக்கிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, புறப்பொருள்னா வெறும் போரை பத்து மட்டும்தான் பேசுமா? உங்க ஆதாரங்கள்ல போர் சம்பந்தம் இல்லாத சில திணைகளும் இருக்கே, இது ஒரு போர் இலக்கணம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. போருங்கிறது சமூகத்தோட ஒரு பகுதிதான். ஆனா வாழ்க்கை அதை விட பெருசு. புறப்பொருள் அதையும் பேசுது. ஆனது பாடான் திணை. பாடான் திணை அது என்ன? அத பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணைன்னு பிரிக்கலாம். ஓ, பாடு ஆண் திணை. அதாவது புகழுக்குரிய ஒரு ஆண் மகனோட நல்ல குணங்களை புகழ்ந்து பாடுறது. அது அவரோட வீரமா இருக்கலாம், கொடைத்தன்மையா இருக்கலாம், இல்ல அவரோட அறிவா இருக்கலாம். அரசன், வள்ளல், கடவுள்னு யார வேணாலும் வாழ்த்தி பாடலாம். அப்போ இது ஒரு பாராட்டு விழா மாதிரி. ஆமா, சமூகத்துல நல்ல விஷயங்களை பாராட்டவும் மத்தவங்கள அப்படி இருக்க தூண்டவும் இது உதவுது. ஓகே, வீரத்தை பாராட்டுறாங்க, கொடைய பாராட்டுறாங்க. ஆனா போரோட மறுபக்கம் இருக்கு. இழப்புகள், சோகம், அதையெல்லாம் பத்தி பேச ஏதாவது இடம் இருக்கா? இருக்கு. அதுக்காகவே பொதுவியல் திணைன்னு ஒன்னு இருக்கு. பொதுவியல். இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த வகையிலயும் வராத பொதுவான விஷயங்கள்லாம் இதுல வரும். குறிப்பா போர்ல இறந்த வீரர்களுக்கு நடுகள் வச்சு வழிபடுறது, கணவனை இழந்த பெண்களோட துயரம், தத்துவங்கள்லாம் இதுலதான் பேசப்படும். ஓ, இது ரொம்ப முக்கியம். ஆமா, இது ஒரு சமூகத்தோட வீரத்தை மட்டும் கொண்டாடாம அந்த வீரத்தால வர்ற வலியையும் பதிவு செய்து ரொம்ப சமநிலையான பார்வை இது. இப்பதான் ஒரு முக்கியமான குழப்பத்துக்கு வர்றேன். உங்க ஆதாரத்துல கைக்கிழை பெருந்திணைன்னு 2 திணைகள் இருக்கு. ஆமா 2 திணைகள் இருக்கு. ஆமா கைக்கிழைனா ஒருதலை காதல், பெருந்திணைனா பொருந்தா காதல்னு சொல்லப்பட்டிருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி புறப்பொருள் பகுதியில வந்தது? இது அகப்பொருள்ல தானே இருக்கணும். காதலுங்கிறது முழுக்க முழுக்க அகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான கேள்வியும் கூட. இலக்கணால இது ஒரு விவாத பொருள் தான். அப்படியா? ஆமா, அகப்பொருளுங்கிறது 2 பேர் மனசும் ஒத்து போய் அன்போட வெளிப்பாடா வர்ற காதலை பத்தி பேசுது. ஆனா கைக்கிழைங்கிறது தன்னை விரும்பாத ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் ஒருதலையா காதல் கொள்றது. ஒன் சைடு லவ். அதே மாதிரி பெருந்திணைங்கிறது வயசுல ரொம்ப வித்தியாசமானவங்கள காதலிக்கிறது மாதிரி பொருந்தாத உறவுகளை பத்தி பேசுது. அப்போ இந்த 2 காதலும் சமூகத்தால் ஏத்துக்கப்படாத ஒரு தரைப்பட்சமான விஷயங்கள். அதனால இது புறப்பொருளுக்கு வந்துருச்சா? ஒரு வகையில அப்படிதான் சொல்லப்படுது.
2 பேரும் விரும்பி ஏத்துக்கிற காதல் அகம். ஆனா ஒருத்தரோட விருப்பம் மட்டும் இருக்கிறது ஊர் அறிய 4 பேர் பேசும்படி ஆகுது. ஓ, அது ஒரு தனிப்பட்ட உணர்வா இல்லாம ஒரு சமூக நிகழ்வா மாறிடுது. ஆமா, அது ஒரு புற நிகழ்வா பார்க்கப்படுது. அதனால இத புறப்பொருள் சேர்த்திருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா சில இலக்கண நூல்கள் இத அகப்பொருளையும் சேர்க்குது. அப்போ இதுல ஒரு தெளிவான முடிவு இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எது அகம் எது புறம்ங்கிற கோடு சில இடங்கள்ல ரொம்ப மெல்லிசா விவாதத்துக்குரியதா இருந்திருக்கு. ஓ, அப்போ அவங்க பார்வையில சில வகை காதல்கள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் இல்ல, அது வெளி உலகத்துல விவாதிக்கப்படுற ஒரு சமூக பிரச்சனைய பார்க்கப்பட்டிருக்கு. இதுவே ஒரு பெரிய இன்சைட் தான். ஆமா, வாழ்க்கை எப்பவுமே இலக்கண விதிகளுக்குள்ள அடங்கிடாது. அந்த யதார்த்தத்தை இது காட்டுது. இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து சங்ககால தமிழர்கள் அவங்க வாழ்க்கைய, குறிப்பா போற எவ்வளவு ஒரு கட்டமைப்போட ஒரு ஒழுக்கத்தோட பார்த்திருக்காங்கன்னு புரியுது. ஆமா, படிக்கிறதுல ஆரம்பிச்சு கோட்டையை முற்றுகையிட்டு கடைசியா வாகை சூடுற வரைக்கும் ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒவ்வொரு பூவை வச்சு அடையாளம் காட்டின உங்களோட முறை உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆமா. இந்த இலக்கண அமைப்பு வெறும் விதிகள் கிடையாது. இது அந்த கால சமுதாயத்தோட விழுமியங்களை காட்டுற ஒரு கண்ணாடி. கண்ணாடி மாதிரி. அவங்க எதை வீரம்னு நினைச்சாங்க, எதை பெருந்தன்மைன்னு கொண்டாடினாங்க, எதுக்காக வருத்தப்பட்டாங்க, எதை தப்புன்னு ஒதுக்குனாங்கன்னு எல்லாத்தையும் அது தெளிவா காட்டுது. ம், இன்னைக்கு நமக்கு மாடு திருடுறது தப்பா தெரியலாம். ஆனா அன்னைக்கு அது போரோட முதல் படி, ஒரு வீரம் சார்ந்த செயல். அவங்களோட அறம் வேற, நம்மளோட ஆமா. போற கூட ஒரு நெறிமுறைக்குள்ள வச்சிருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. தும்பைப்பூ போற கவனிச்சிங்கன்னா அது நேருக்கு நேர் மோதுறது தான் வீரம், பதுங்கி இருந்து தாக்குறது இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். போரோட கொடூரத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வர அவங்க செஞ்ச முயற்சி தான் இந்த திணை பாகுபாடு. இந்த உரையாடலும் தாக்குதல், தற்காப்பு, முற்றுகை, நேருக்கு நேர் மோதல்னு போரோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் தெளிவான குறியீடுகளை பயன்படுத்தின ஒரு சமூகத்தை பத்தி நாம பார்த்தோம். ஆமா, இன்னைக்கு நவீன உலகத்துல நாடுகள் மத்திய இருக்கிற சண்டைகள், போட்டிகள் இல்ல ராஜதந்திர உறவுகள்ல இது மாதிரி எல்லாருக்கும் புரியிற தெளிவான குறியீடுகள் இருந்திருந்தா நம்மளோட அணுகுமுறைகள் எவ்வளோ வித்தியாசமா இருந்திருக்கும்.